ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரையை வச்சு எப்படி ரொம்பவே சூப்பரான துவையல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீரை வந்து புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி காசரைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 7 நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். அந்த காலத்தில் வந்து புளி சாதத்துக்கு பதிலாக இந்த கீரையை தான் வந்து நல்லா வந்து சாதத்தில் கிண்டி எடுத்துகிட்டு போவாங்க. 3 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். இதுக்கு புளிச்சக்கீரை ஒரு கட்ட அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 7லேருந்து 8 வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வாணலி வந்து காஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் 50 ml அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 50 ml அளவுக்கு தேவைப்படும். அதில் 4 டேபிள் ஸ்பூன் இப்போ விட்டுட்டு அது கூடவே பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா இந்த கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன், புளியும் வந்து சேர்த்துக்கிறேன். புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த கீரை வந்து ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். அதனால் புளி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கீரையை வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு சேர்க்கும்பொழுது அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து வதங்கி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம். சிலர் தண்ணியில் வந்து இந்த கீரையை வேக வைப்பாங்க, ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இது வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு குழம்பு வந்து வைக்கிறதுக்கு டைம் இல்லையோ நீங்கள் இதை கூட நல்லா வந்து கிண்டி நல்லா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரமும் வதங்க விட வேணாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா சுருங்கி நல்லா வந்து கலரும் மாறிடும். இந்த டிஷ் வந்து முழுக்க நம்ம நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கெடாமல் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மற்ற எண்ணெயில் செய்யும்பொழுது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லெண்ணெயில் வர மாதிரி வந்து வராது. அதனால் நல்லெண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வந்து வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலரும் மாறிடுச்சு. அதே மாதிரி நல்லா வந்து சுருங்கிடுச்சு. இப்போ வந்து கேஸ் நல்லா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆற விட்டுடணும். ஆற விட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். அவ்வளோதான். நான் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பிளேட்டுக்கு அப்படி இதில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஆற விட்டுடலாம். மிக்சியில் வந்து இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. சூடாக வந்து அரைச்சிடாதீங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். தண்ணி வந்து தேவை கிடையாது, உங்களுக்கு இந்த கீரையில் இருக்க தண்ணி வந்து போதும். இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். குறைன்னு அரைக்காமல் நல்லா வந்து இந்த மாதிரி மழை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் நம்ம அந்த 50 ml எண்ணெயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் முன்னாடி சேர்த்துட்டோம். மிச்சருக்கு எண்ணெயை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து உளுந்து வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. உளுந்து வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கெட்டு போகணும் மாதிரி வந்து ஆகிடும். அதனால் நம்ம வந்து சேர்க்கலை. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு நல்லா வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க கீரையோட விழுதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து அந்த கீரையில் வந்து நல்லா வந்து வதங்கிடும். இவ்வளோ எண்ணெய் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து தெரியாது நம்ம சேர்த்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வந்து அந்த கீரை நல்லா வந்து உறிஞ்சிக்கிடுச்சு. அவ்வளோதான். அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அந்த கீரை இழுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம வந்து நிறைய துவையல் ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த துவையல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த கீரையில் வந்து கடையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.